கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போது சங்கீதம் 91 கடைசி வசனம் 16ஆம் வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இதுல 3 விஷயம். அவனுக்கு நீடித்த நாட்கள், இரண்டாவது என்ன அப்படின்னா திருப்தியாக்கி, மூன்றாவது ரட்சிப்பு. இந்த 3 விஷயத்தை என்ன அப்படின்னா அந்த வேதம் தெளிவா இங்க ஹைலைட் பண்ணி சொல்லுது. சோ இங்க நம்ம பார்க்க போற புதிய உடன்படிக்கை கிருபையின் வெளிப்பாடுகள் பாத்தீங்கன்னா கடவுளுடைய பேர்கள் இங்க எல் சாய் அப்படின்னு சொல்றாங்க. எல் சாய் அப்படின்னா வாழ்கின்ற கடவுள், நீண்ட ஆயுளை கொடுக்கிற கடவுள், திருப்தியை தருவதால் அவரை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார், அவர் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 11:25-26 வசனம் சொல்லுது, இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமல் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா என்று உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு கேட்கிறார். யாவே யெஷுவா. சோ யாவே யெஷுவா அப்படின்னா இந்த இடத்துல கத்த சொல்றாரு, யாவே யெஷுவா ரட்சிக்கும் கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரே நமக்கு ரட்சிப்பா இருக்கிறார், கர்த்தரே நமக்கு ஜீவனா இருக்கிறார். சோ இந்த வாக்குறுதி உடன்படிக்கை வாக்குறுதியில் பயன்படுத்தப்படும் யாவே என்ற பெயரில் இருந்து வருகிறது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இம்மார்டாலிட்டி அப்படிங்கறத வந்து கத்த சொல்றாரு. இம்மார்டாலிட்டி அப்படின்னு என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமல் இருப்பான், இதை நீ விசுவாசிக்கிறாயா? நீங்க விசுவாசிக்கிறப்போ கிறிஸ்து உடைய ஜீவன் நம்ம சரீரத்தை ஆலய செய்யறது. சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரம் அது ஜீவனுக்கு ஏதுவான அதை சிந்திக்க ஆரம்பிக்கிறது, ஜீவனை பிறப்பிக்கிறது, ஜீவனாலே அது மறுரூபமாக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவனுடைய ஆலயம் மட்டும் இல்லை, இது நம்ம கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் ஆலயமாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னு பேர சொல்றாங்க. சோ வாழ்க்கையை நிலைநிறுத்தும் மற்றும் மாற்றக்கூடிய ரட்சிப்பை வெளிப்படுத்தும் ஜீவன கடவுள் எல் சாய் யாவே. இந்த அடையாளத்திலே வாக்குறுதிகள் இங்கே நங்கூரமிடப்பட்டுள்ளது. புதிய உடன்படிக்கை பிளன்ஸ்ல பார்த்தோம்னா பழைய உடன்படிக்கைக்கு நீண்ட ஆயுள், ஆசீர்வாதம் பெரும்பாலும் அந்த கீழ்ப்படுத்தல் சட்டத்தை கொண்டே இருக்கிறது. சோ தெய்வீக தயவு மற்றும் மனித செயல்களை பொறுத்தே அவையில் இருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவின் விசுவாசம் மூலமாய் கிருபையால் இந்த வாக்குறுதி முடிக்கப்பட்ட வேலைகளை மற்றும் கிறிஸ்துவுடன் ஐக்கியத்தால் பாதுகாக்கப்படுகிறது. இங்கே நீண்ட ஆயுள் கிடையாது. நீங்க விசுவாசினா, நான் விசுவாசினா, இம்மார்டாலிட்டி கொடுக்கிறது ஒரு தேவன் போதுமானவராய் இங்கே இருக்கிறார். சோ இது வந்து கீழ்ப்படுதலுக்கான வெகுமதி இல்லை, ஆனால் வாழ்க்கையை உள்ளடக்கிய, ஜீவனை உள்ளடக்கிய கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வந்து கிருபையின் பரிசு என்று கூறுகிறது. யோவான் 10:10, யோவான் 17:6 நல்ல வாசம் அப்படின்னா ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ண வடிவம் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 சொல்றாரு. யோவான் 16:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். சோ கடவுள் திருப்தி என்பது அவர் கடவுளுக்குள்ள ஏதோ சம்பந்தப்பட்ட ஒன்று கிடையாது. கிறிஸ்துவனுடைய முடிக்கப்பட்ட வேலையிலே நாம் முழுமை பெற்றவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 2:9 சொல்கிறது. எனவே அவருக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு கொலோசியர் 2:10 சொல்லுங்க. நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ள பரிபூர்ணம் பண்ணப்பட்டவர்கள், நம் முழுமை அடைந்தவர்களாய் இருக்கிறோம். என் ரட்சிப்பை காண்பது என்பது கிறிஸ்துவின் வேலையை பார்ப்பது, அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி தொடர்ச்சியான விழிப்புணர்வில் வாழ்வது, எதிர்காலத்தில் மட்டுமல்ல இப்பொழுதும். புதிய உடன்படிக்கை கீழ் நாம் ரட்சிப்புக்காக காத்திருப்பது மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே அதில் பங்கு பெறுகிறோம், நாம் பங்குதாரராய் அதில் இருக்கிறோம். என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பது கிறிஸ்துவின் வேலையை பார்ப்பதில்லை. கிறிஸ்துவ ஏதோ வேலையை செஞ்சு நம்ம அச்சீவ் பண்றது கிடையாது. அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றி தொடர்ச்சியான விழிப்புணர்வு, கிறிஸ்து நமக்காக சேவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு அது விழிப்புணர்வை வாழ்வது இப்பொழுது மட்டுமல்ல எதிர்காலத்திலும் எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், ரட்சிப்பை குறித்து, கிறிஸ்து நமக்காக முடிக்கப்பட்ட கிரியத்தை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கை கீழ் நாம் ரட்சிப்புக்காக காத்திருப்பது மட்டுமல்ல, அது ஏற்கனவே நம்ம பங்கு பெற்றிருக்கோம், பங்கு பெற்றவர்களாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். என்னில் திருப்தி அடைவீர்கள், என் ரட்சிப்பை தொடர்ந்து காண்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடவுளுடைய தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நேரத்துல உங்களை நோக்கி வருது. என்ன சொல்றேன்னா, என் பிள்ளையே, மகளே, மகளே, இந்த நேரத்துல நீ பார்த்துட்டு இருக்கிற செய்திய, நீ உன் பலத்தால் வாழவில்லை, நீ ஜீவன தேவனாகிய எல் சாயால் வாழ்கிறாய். நான் உனக்கு நீண்ட ஆயுளை ஒரு கூலியாக அல்ல, ஒரு பரிசாக நான் வாக்களிக்கிறேன் என்று கர்த்தர் நேரத்தோட பார்த்து சொல்றேன். நான் உன்னை இது பாட்டை பகுதி அளவு அல்ல, முழுமையாக என் பிரசனத்தின் மூலம், உன்னை என் சமாதானத்தின் மூலம், என் ஏற்பாட்டால் நான் உன்னை திருப்திப்படுத்துவேன், என்னுடைய வாக்குத்தத்தால் நான் திருப்திப்படுத்துவேன், என் வாக்கினாலே அன்பினாலே திருப்திப்படுத்துவேன். நீ என் ரட்சிப்பை எதிர்காலத்தில் மட்டுமல்ல உன் அன்றாட வாழ்க்கையில் காணும்படி செய்வேன், இப்பொழுது காணும்படி செய்வேன். நீ நிழலில் அல்ல, நீ வெளிப்பாட்டிலே நடப்பாய், நீ ஷேடோல நடக்கிறவன் கிடையாது,
சொல்கிறது. நீ ரெவலேஷன் நடக்கிறவன், என் வாக்குறுதி ஒவ்வொரு இவ்வாறாக மாறுகிறது. கிருபையிலே நீங்கள் முழு வாழ்வை அடைவீர்கள். என் வாக்குறுதிகள் உங்கள் மேல் தங்கட்டும், என் ஆவி உங்களை உயிர்ப்பிக்கட்டும், என் கிருபை உன் வழியாய் பாயட்டும். இப்பொழுது வாழ்க்கையில் பலர் என் ரட்சிப்பை காண்பார்கள் என்று கர்த்தர் ஒரு நோக்கி தீர்க்கதரிசனம் சொல்றாரு. இந்த நேரத்தில் இந்த வசனங்கள்ல நான் பார்க்க போற ஒரு மெடிடேஷன் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஜீவனுள்ள தேவன் எல்சாயால் ஆதரிக்கப்படுகிறேன். நீண்ட ஆயுள் என்பது கிறிஸ்துவின் ஒரு கிருபை பரிசு, என் செயல்திறனுக்கான வெகுமதி அவைகள் அல்ல என்று சொல்கிறது. மூன்றாவது, கிறிஸ்துவில் நான் திருப்தி அடைகிறேன், எனக்கு எதிலும் குறைவு இல்லை என்று சொல்கிறது. நான்காவது, கடவுளின் ரட்சிப்பை நான் காண்பேன். எப்போதாவது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நடைப்பயணத்திலும் நான் காண்பேன். என் வாழ்க்கை சாட்சியம், மற்றவர்கள் என்னில் யெகோவாவின் ரட்சிப்பை காண்பார்கள், என் வாழ்க்கை சாட்சியமா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இப்போது நம் விசுவாசியை ஏற்போமா? நான் ஒப்புக்கொள்கிறேன், எல்சே என் கடவுள், நான் அவருடைய நீண்ட ஆயுள் முழுமை மற்றும் தெய்வீக திருப்தியை பரிசாக பெறுகிறேன். யெசுவாவின் கிருபையால், யெசுவா ஹமர்ஷியாவின் கிருபையால் நான் நிலைத்திருக்கிறேன். விசுவாசத்தினால் அவருடைய ரட்சிப்பை இப்போது என்னில் செயல்படுவதால் காண்கிறேன். நான் கிறிஸ்துவில் முழுமையானவன், எனக்கு எதில் குறைவில்லை, நான் திருப்தியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வெளிப்பாட்டு நடக்கிறேன், பாடுபடுவதில் அல்ல. என் வாழ்க்கை அவர் ரட்சிப்பை காட்டுகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கு நீண்ட ஆயுளும் தீர்க்க ஆயுசையும் அருள்வராக. உங்களை ஆசீர்வாதத்துக்காக கடவுள் கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்கப்பட கிருபையாக கடவுள் கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளை. God bless you. Stay blessed.